Hello everyone. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா GitHubல வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபைல்ஸை வந்து எப்படி அப்லோட் பண்றது தான் பார்க்க போறோம். ஸோ GitHubல வந்து அப்லோட் பண்றதுக்கு வந்து ரெண்டு மெத்தட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா drag and drop மெத்தட். ஸோ செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா git commands யூஸ் பண்ணி வந்து நம்ம ப்ராஜெக்ட் ஃபைல்ஸை வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மெத்தட் வந்து கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட வீடியோல பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தடுமே வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ எதை வேணாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா GitHubல வந்து ஒரு அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் சைன்இன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நியூ ரெபாசிட்டரி வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெபாசிட்டரிக்கு வந்து ஏதாவது ஒரு பேர் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா பப்ளிக்காகவும் வச்சுக்கலாம், ப்ரைவேட்டாகவும் வச்சுக்கலாம். ஸோ அது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ லாஸ்ட்டாக வந்து கிரியேட் ரெபாசிட்டரியை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்கள் ப்ராஜெக்ட் ஃபைலை வந்து ட்ராக் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வாங்க. ஸோ என்னோட ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா HTMLங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா HTML, CSS, JSங்கிற 3 ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ அதை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே வந்து கொண்டு வர போகிறேன். ஸோ கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைல் வந்து அப்லோட் ஆயிரும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஃபைல்ஸை வந்து கமிட் சேஞ்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் ஃபைல் வந்து அப்லோட் ஆகிறதுக்கு வந்து டைம் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா GitHubல வந்து உங்கள் ப்ராஜெக்ட் ஃபோல்டர் வந்து அப்லோட் ஆயிருச்சு. ஸோ இதே மாதிரி உங்கள் ப்ராஜெக்ட் ஃபைல்ஸை வந்து நீங்கள் GitHubல வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தட் யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் ஃபைல்ஸை வந்து ஈஸியாக வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் மெத்தடான git commands யூஸ் பண்ணி எப்படி வந்து அப்லோட் பண்ணுறங்கிறத இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து git வந்து தேவைப்படும். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ git டவுன்லோடுங்கிறத டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே git டவுன்லோட்ஸ்னு இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ்க்கு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த வெர்ஷன் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் வந்து வந்துடும். ஸோ அதுக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அந்த git ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா சிஎம்டியை வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஸோ சிஎம்டியில் கிட்டுன்னு டைப் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்துருச்சுன்னா கிட் வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ செகண்ட் ஸ்டெப்பான git commands யூஸ் பண்ணி எப்படி வந்து அப்லோட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ உங்களோட ப்ராஜெக்ட் ஃபைல்ஸை வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ரைட் கிளிக் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா git bashன்னு இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெத்தடில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம git commands யூஸ் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் ஃபைல்ஸை வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிற கமாண்ட்ஸை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா git initங்கிற கமாண்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இனிஷியலைஸ் ஆயிரும். ஸோ செகண்ட் கமாண்ட் வந்து git addங்கிற கமாண்டை வந்து டைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா git commit. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல்ஸை வந்து கமிட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்போம். ஸோ மேக்ஸிமம் ப்ராக்கெட்குள்ளே வந்து இனிஷியலைஸ் கமிட்டுங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரான்ச் வந்து மாஸ்டரில் இருக்கும். ஸோ அதை வந்து மெயின் பிரான்ச்சுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இந்த கமாண்டை வந்து டைப் பண்ணுங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரான்ச் வந்து GitHubல வந்து ஏதாவது ஒரு பிரான்ச்சில் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மெயின் பிரான்ச்சில் தான் இருக்கும். ஆனால் இங்கே கமாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்னு இருக்குது. ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ பிரான்ச்சையும் சேஞ்ச் பண்ணியாச்சு, கமிட்டும் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட்டாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமாண்ட்ஸ் வந்து புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரெபாசிட்டரிக்குள்ளே வந்து அதை ஆட் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த கமாண்டை வந்து டைப் பண்ணுங்க. git remote origin addங்கிற கமாண்டை வந்து டைப் பண்ணுங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெபாசிட்டரியோட URL வந்து கொடுக்கணும். ஸோ URL எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே கோடில் பார்த்தீங்கன்னா URL வந்து இருக்கும். ஸோ அதை காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ லாஸ்ட் கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராஜெக்ட் ஃபைல்ஸை இங்கேருந்து அங்கே வந்து கொண்டு போகணும். ஸோ அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, புஷ் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு புஷ் கமாண்டில் வந்து எரர் வந்துச்சுன்னா லாஸ்ட்டாக வந்து -4ங்கிறத கொடுங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் எரர் வந்து இக்னோர் பண்ணிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ல வந்து புஷ் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் ஃபைலை இங்கேருந்து நம்ம GitHubக்கு வந்து அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ போய் அங்கே போய் ரீலோட் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து அங்கே அப்லோட் ஆயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண ஃபைல்ஸ் வந்து இங்கே இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கிட் கமாண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம அப்லோட் பண்ண ஃபைல்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எப்படி வந்து GitHubல வந்து ப்ராஜெக்ட் ஃபைல்ஸை வந்து அப்லோட் பண்ண தெரியலனா, ஸோ இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.